சின்ன திரையில மாகாபா ஆனந்த் அவர்கள் ரொம்பவே பிரபலமான ஒரு நபர். இவருக்கான ரசிகர்கள் பட்டாளம் ஏராளம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ சமீபத்தில 20 இயர்ஸ் ஆஃப் மாகாபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சிய வந்து அழகா தொகுத்து வழங்கியிருந்தாங்க ஒரு தனியார் சேனல். ஸோ அதில வந்து ஜாக்லின் அவர்கள் நெறைய விஷயத்த வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது மாகாபா அண்ணா மாதிரி வந்து ஒரு பெர்சன நீங்க வந்து பார்க்கவே முடியாது. அதாவது நம்மள சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கக்குள்ள நம்ம கவனிக்கிறோமோ இல்லையோ, அவங்க கஷ்டப்படுறக்குள்ள நம்மளால முடிஞ்ச ஏதாவது ஒண்ணு அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர். நான் கஷ்டத்துல இருக்கக்குள்ள நான் வெளியில சொல்லவும் மாட்டேன், எதுவும் செய்யவும் மாட்டேன். பட் ஆனா மாகாபா அண்ணன்கிட்ட இருந்து எனக்கு கரெக்ட்டா வந்து கால் வரும். அதேபோல ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். 4, 5 வருஷம் லிட்டரலா நான் எதுவுமே செய்யல. எனக்கு எல்லாரும் என்ன மறந்துட்டாங்களா அப்படின்னு கூட நான் நெனச்சேன். ஒரு நிகழ்ச்சி எனக்கு வரல. தொகுத்து வழங்குறதுக்கு ஒரு ஆங்கரா எனக்கு எந்த வேலையும் வரல. நடிகையா வந்து எந்த வேலையும் வரல. எந்த ஒரு ஈவென்ட்டுமே வரல. லிட்ரலா 4, 5 வருஷம் நான் சும்மாவே இருந்தேன். பட் ஆனா, திடீர்னு ஒரு வருஷம் ஃபுல்லா ஒவ்வொரு மாசமும் எனக்கு கரெக்ட்டா 2 ஈவென்ட் வந்து புக் ஆயிடும். அந்த ஒவ்வொரு மாசமும் அந்த 2 ஈவென்ட் வந்து கேட்குறவங்கலாம், மாகாபா கூட நீங்க வந்து ஒரு ஈவென்ட்ட வந்து நீங்க பண்ணணும் அப்டின்ற மாரி தான். அது எப்படிடா கரெக்ட்டா எல்லா ஈவென்ட்டுமே மாகாபா கூட தான் வருது அப்படின்னு வந்து பார்த்தா, மாகாபா அண்ணன் சொல்லி தான் எனக்கு வந்து கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பு. அதாவது ஒரு ஈவென்ட்டுக்கு 40,000லேருந்து 50,000 அப்படின்ற மாரி நான் வந்து வாங்குவேன். ஸோ மாசத்துல 2 ஈவென்ட்னக்குள்ள மாசம் 1,00,000 என்னுடைய தேவைகள வந்து நான் பூர்த்தி செய்யறதுக்காக மாகாபா அண்ணா ஏதாவது ஒரு வகையில எனக்கு வாய்ப்பு தேடி குடுத்தாங்க. ஸோ அந்த ஒரு வருஷமும் அவர் மூலியமா எனக்கு வந்த ஈவென்ட்ல மூலியமா தான் நான் வந்து சர்வைவ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லி மாகாபா அவர்கள ரொம்பவே புகழ்ந்து பேசுனாங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, நெறைய பேர் எனக்கு எப்ப கல்யாணம்னு வந்து கேட்குறாங்க. மாகாபா அண்ணன் மாதிரி ஒரு ஃபேமிலி அமைஞ்சதுன்னா, தாராளமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏன்னா, அவருக்கு வந்து ஒரு ஸ்வீட்டான, பியூட்டிஃபுல்லான ஒரு வைஃப், அழகான பசங்க, அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு ஹஸ்பண்ட், ஒரு நல்ல ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபேமிலிய பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கும். கூட இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஒரு ஃபேமிலி மாதிரி எனக்கு ஒரு ஃபேமிலி அமைஞ்சதுன்னா, தாராளமா நானுமே கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.